ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட என்னுடைய ஆக்சுவல் ப்ரோக்ராம் இன்னைக்கு நான் மணிப்பூர் மாநிலத்தில், அந்த ஊர் பேரே எனக்கு வரமாட்டுது, அங்கே தான் இன்றைக்கி கன்வென்ஷன். எனக்கு இன்றைக்கி அங்கே எம்எல்சி மணிப்பூர் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் திருச்சபையில் 3 நாட்களாக எனக்கு கன்வென்ஷன். முதல் நாள் கன்வென்ஷனை பேசிட்டு இங்கே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ட்ராவல். ஏன்னா அன்பு ஆயர் அவர்கள் என்னை அன்போடு அழைத்தமையால், என்ன ஊர்னா லம்சக்ரா, நியூ லாம்சாக்ராங்கிற ஒரு ஊர். அது புது பேர் லீம் லாம்சாக்ரா, பழைய பேர் உச்ரசாத்பூர். அந்த ஊர் பேர் உச்ரசாத்பூர். பல வருடங்களாக, போன வருடமே இதே நாட்களில் அங்கே போவதற்காக நாங்கள் என்எம்எஸ்ஐ சார்பாக முயற்சி செய்தோம். அங்கே அந்த எம்எல்சி மணிப்பூர் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச்சிலேயே, அங்கே பிரெஸ்பிரிட்டியன் சர்ச் இருக்குது. மற்றபடி இன்னும் அநேக சர்ச்சுகள் இருக்குது, பெரிய பெரிய சர்ச்சு. நாங்கள் போன ஏரியாவில் 100% கிறிஸ்டின், 100 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள். கடந்த வருஷம் நாங்கள் கிளம்புற நேரத்தில் சண்டை, திரும்பவும் சண்டை, அதனால் போல கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ முந்தா நாள் அங்கே இருக்கிறப்பவும் அங்கே சண்டை. ஒரு வித்தியாசமான ஊர். இக்பால் இறங்கி இங்கேருந்து கல்கட்டா வழியாக இக்பால் போய், இல்லை குவாஹாட்டி வழியாக இக்பால் போய், இக்பாலிருந்து நாங்கள் ஒரு சர்ச்சு டெடிகேஷன் என்எம்எஸ்ஐ சார்பாக ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சகோதரர் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த சர்ச்சு டெடிகேஷனுக்காக போயிருந்தோம். அந்த சர்ச் கங்பிச்சாங் என்று பெயர். கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் அந்த இக்பாலிருந்து உள்ள காரில் போனோம். அதுக்கப்புறம் வேறு காரு. அந்த மக்கள் ஒரு பழங்குடியினர், அவங்களுக்கு சண்டை. அவங்க இந்த பகுதிக்கு வர முடியாது, இவங்க அந்த பகுதிக்கு வர முடியாது. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டை தாண்டபடி இறங்கி நாங்கள் அவங்க காரில் போனோம். அந்த ஊர் பேர் கங்பிங்சாங். ஒரு பெரிய சர்ச், 9 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷெட்டு. நம்ம ஒரு மாதிரி பெரிய பில்டிங் கிடையாது, ஷெட்டு தான் அங்கே சர்ச்சு. அந்த சர்ச்சு டெடிகேஷன் முடித்தோம். அதிலிருந்து மோரே என்பது இது இந்தியா, அடுத்த வீடு பர்மா. இந்த காம்பவுண்டு அடுத்த வீடு பர்மா. அப்படிப்பட்ட இடத்துல மோரே, அநேக தமிழ் மக்கள், 60-70 விழுக்காடு தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே ஒரு இரவு தங்கிட்டு அங்கேருந்து காட்டு வழியாக 7 மணி நேரம். என்னுடைய வயது 65. கிட்டத்தட்ட நான் 45 ஆண்டுகளாக ட்ராவல்லே இருக்கேன். 45-50 ஆண்டுலாம் இவ்வளோ ட்ராவலே பண்ணதில்லை. அப்படி ஒரு ட்ராவல். ரோடே கிடையாது, ஆஃப் ரோடுன்னு பெயர் அதுக்கு. ரோடு போடாமல் பள்ளம் குண்டும் குழியும். ஒரு இடத்துல ஆற்றை கடந்து போவதற்காக ஒரு லாரியில் எங்கள் காரை ஏற்றி அந்த ஆற்றுக்குள்ளே அந்த லாரியை தாண்டி அந்த ஆற்றை தாண்டி கொண்டு விடுது. ஒரு டேஞ்சரஸான ஒரு பயணம். ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த கன்வென்ஷன். இன்றைக்கி ஆக்சுவலி அங்கே தான் எனக்கு இன்றைக்கி ஸ்பீக் காலையில். ஆனால் அன்பு ஆயர் மேத்யூஸ் அவருடைய அன்போடு அழைத்தபடியால் இந்த 2 நாள் நிகழ்வை கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்தேன். அது மேத்யூஸ் ஆயருடைய உள்ள மேலே ஒரு பிரியத்தினால வந்துட்டேன். உண்மையாகவே உங்களை பார்ப்பதில், உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 25 பேராயங்களுக்கும். ஒரு சிறப்பான தலைப்பு, 25 பேராயங்களுக்கும். வன்முறை சூழலில் அசமாதானம், அமைதியின் சூழல், வன்முறையில் பீஸ் இன் த கான்டெஸ்ட் இன் வைலன்ஸ். நாம் இருக்கிற சூழலே எப்படி அமைதி. நேற்று ஏர்போர்ட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன், டைம் போல், சாப்பிடாமல் உள்ளே வந்துட்டோம். பசி. ஏர்போர்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பை திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஹஸ்பண்டு எங்கேயோ வெளியே போறியான்னு கேட்குது அந்த அம்மா. அம்மா வெளியே போகிறேன். வெளியே போய் ஏதாவது பேசுவியா? பேச மாட்டேன். அவர் வாயை மூடிட்டு ஊமை மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறார். ஏதாவது கேட்பியா? அவங்க சொல்கிறாங்க, நான் செவிடு, நான் கேட்க மாட்டேன். ஒருவேளை வீட்டில் அமைதி இருக்குன்னா என்ன பண்ணணும்? பேசக்கூடாது. காந்தியடிகள் சொல்கிறப்போ வீணான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. வாயை பொத்திக்கணும், காதை பொத்திக்கணும், கண்ணை மூடிக்கணும்.
இதுதான் அமைதி. அதுதான் சொல்றாரு திருமணத்தில். நேற்று சொன்னாங்களா, நேற்று திருமணத்தில் 2 திருமணம் சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணை நம்மை. அதுதான் ஒரு பாஸ்டர் சொன்னார். 2 பாஸ்டர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. 2 பாஸ்டர் ஒன்றா பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பாஸ்டர் பேய் கதை வந்துருச்சு. பேய் கதை பேசுகிறாங்க. பேய் கதை பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பாஸ்டர் ஒருத்தர் கேட்டார், டேய் பேய் பார்த்துருக்கியானார். நான் எங்கன்னா பேயை பார்த்தேன்னார். நீ பேயை பார்த்தது என்னடா பைத்தியக்காரனா இருக்க, பேயை பார்க்கலன்னு சொல்கிற என்னடா இதுன்னு அவங்க வீட்டில் தான் வச்சு கேட்குறாருன்னு ஒரு பாஸ்டர். இப்போ எங்கள் வீட்டில் நான் ஒரு எங்கள் ஜூஸ் செய்யற கேட்குறேன், பேயை பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறார், நான் எங்கன்னா பேயை பார்த்தேன். பேயை பார்த்தலான்னு விடுவின்னு அவரை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கிச்சனில் இந்த ஒய்ஃபை தான் பேயின்னு சொல்லிட்டு காட்டிட்டு வெளியே போயிட்டார். அதோட 3 நாள் வீட்டுக்கு வரல. எத்தனை நாள்? வன்முறை சூழலில் அமைதி என்பது நாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வன்முறை சூழல். நமக்கு என்ன வருதோ அந்த கோபத்தை நாம் என்ன பண்ணணும்? தடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் சங்கீதம் 52 சொல்ல, பலவான்களின் புத்திரரே ஆரம்பிச்சுட்டு, இந்த உலகம் நல்லா இல்லை, இந்த மனுஷன் நல்லா இல்லை, இந்த மனித குணம் 2-3 சொல்றார். மனித குணம் இப்படி இருக்கு, மனித குணம் நல்ல குணமா இல்லை. அந்த குணத்துல நாம எப்படி ஒரு அமைதியை நாம் ஏற்படுத்த முடியும்? அமெரிக்காவில் அவர் யாரு, ஆபிரகாம் லிங்கன், ஒரு பிற்படுத்தப்பட்ட மனிதர், கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அம்பேத்கர் படிக்கிறப்போ கிளாஸ் ரூம்குள்ள விட மாட்டாங்க. கிரவுண்டில் தான் சாக்கு எடுத்துகிட்டு கோணி எடுத்துகிட்டு போய் கிரவுண்டில் தான் உட்காந்து வெளியே அவுட்டில் உட்காந்து அவன் நடத்துகிறத கேட்பார். அவர் ராத்திரி படிக்கணும். அவர் இருந்தது ஒரு ஸ்லம் ஏரியா, பயங்கர சத்தம். 100 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் இருப்பாங்க. எல்லாரும் படுத்த பிறகு தான் அவர் படிப்பார். இந்த வன்முறை சூழலில் தன்னை அதற்கு ஏற்ற மாதிரி அமைத்துக் கொள்வது வாழ்க்கை. அம்பேத்கருடைய வாழ்க்கை உயர்ந்ததுக்கான ஒருவேளை நம்ம போட்டோ வச்சிருக்கிறதுல உயரலை. இந்த போட்டோ வச்சிருக்கு மாலை போட்டதால உயர்ந்துட மாட்டோம். இல்லை ஒரு தலைவருடைய படத்தை பைக்கில் வச்சு, இயேசுடைய படத்தை மட்டும் தான் பைக்கில் வச்சுக்கணும், பைபிள் மட்டும் தான் பைக்கில் வச்சுக்கணும், வேற யார் படத்தையும் பைக்கில் வைக்கக்கூடாது. அது மனித வழிபாடு, உருவ வழிபாடு. ஆனால் கொடுத்த கொள்கையில் வாழ்ந்த வாழ்க்கை தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அவர் வாழ்ந்த ஸ்லம் ஏரியாவில், நீங்கள் ஸ்லம் ஏரியா பற்றி உங்களுக்கு அடையாளமாக சொல்ல போனால் செக்ரட்டரியேட் போனீங்கன்னா தான வார் மெமோரியல் நினைவிடம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பர் கேட்டுக்கு இந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம், பெரிய ஜனக்கூட்டம். சின்ன ரோடு, 1 அடி தான் ரோடு, நடந்து போகிறதுக்கு 1 அடி ரோடு தான். 7 அடி 3 அடியில் வீடு, 7க்கு 3 வீடு. மக்கள் ஜனக்கூட்டம். அவங்க படுக்கிறது ரோட்டில் தான். ராத்திரி மழை பெஞ்சா தூங்க மாட்டாங்க, பகலில் படிக்க முடியாது. ஆனால் எல்லாரும் படுத்த பிறகு ராத்திரி 2 மணிக்கு மேலே தான் லைட்டு கொளுத்தி வச்சு படிப்பாராம். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது. ஒருவேளை கிறிஸ்தவ சமாதானம் என்பது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஜீசஸ் சூழலே வரி கொடுக்கறது சரியா தப்பா எனக்கு தெரியலப்பா, நீ வச்சிருக்க காசை காட்டுங்கிறார். அவனுக்கே அவர் பதில் சொல்ற, கச்ச காசை காட்டு, இது என்ன இருக்கு, ராயனுடைய சுரு, அப்ப அவருக்குரியதை அவர் கொண்டே கொடுத்துறேன். எவ்வளவு கூலிக்கான பதில். ஒரு விபச்சார பெண்ணை கொண்டாந்து விட்டவுடன் இவள் செய்தது தவறு, விபச்சாரம் செய்கிறவங்க நீங்களும் கொலை செய்யப்பட வேண்டும். லேவி ராகத்தில் சொல்றாங்க, எண்ணாமத்தில் சொல்றாங்க, விபச்சாரம் செய்யாதுப்பா, இப்ப கொலை செஞ்சுட்டா சட்டம் என்ன சொல்லுது? தோத்திரம், நீ யாரெல்லாம் தப்பு பண்ணி அவன் மேல் கல்லூரியாங்கிறார். கொஞ்சம் கூட திங்க் பண்ணாம ஒரு பய கூட என்ன பண்ணல. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சமாதானம். அவ தப்பு பண்ணல, அவ கூட இருந்தாலும் ஆம்பளை எங்கடா கொண்டு வரலடா டே அப்படிலாம் கேட்கல அவரு. அப்ப அங்க கலவரம் ஆயிருக்கும், 2 பகுதி ஆயிருக்கும், 2 பிரிவினை ஆயிருக்கும். அந்த பிரிவினையை ஏற்படுத்த அங்க ஆண்டவர் அல்ல. தன்னை தாழ்த்தி, நிலை உயரமா இருக்கு இல்ல நிலை கம்மியா இருக்கு, நான் உயரமா இருக்கேன், அப்போ நிலைக்கு தகுந்த மாதிரி தம்ம என்ன பண்ணணும், தலைய தாழ்த்தணும். இதுதான் அந்த கான்டெஸ்ட். அந்த கான்டெஸ்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைமை அங்க என்ன இருக்கு, அங்க வயலன்ஸ் ஏற்படாம எப்படி இருக்கும். இதுதான் ஆபிரகாம் லிங்கன் சொல்றப்போ ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்றாரு,
ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். எப்படி நம்ம ஜாதியை பிரிக்கிறோம்ல, பைபிள் சொல்லுது யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, கர்த்தருக்குள் எல்லாரும் ஒண்ணுதான். நான் என் மார்வையில் எல்லாரும் ஒண்ணுதான் சொல்ல. ஆனா நம்ம ஜாதியை பேசிக்கிட்டே இருக்கோம், நம்மளை காப்பாற்ற, நம்ம திருத்தனம் பண்றதா ஏமாத்துறதுக்கு நம்ம அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அதே மாதிரி அங்க ஒரு ஜாதிய பிரிவினை. ஆபிரகாம் லிங்கன் பின்னினத்தை சேர்ந்தவர், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, செனட் பார்லிமெண்ட்ல கூட்டம். அது வெள்ளைக்காருக்கு ரொம்ப கோபம். ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவன், ஒரு பின்தங்கினவன் ஒரு ஜனாதிபதி ஆயிட்டான். எப்படிதான் ஆளான அவருக்கு உடம்பெல்லாம் சூடு ஏறுது, சூடு ஏறிக்கிட்டே இருக்கு. சூடு ஏறிக்கிட்டே இருக்கிறப்போ கோபத்தில் தாழ முடியாம இந்த செனட்ல இந்த வெள்ளைக்காரன் என்ன பண்றாரு, லிங்கன் உங்க அப்பா ஷூ தைச்சார், அந்த ஷூ தான் நான் போட்டிருக்கேன். என்ன சொல்றாரு, உங்க அப்பா ஒரு பின்னினத்தை சேர்ந்தவன், செருப்பு தைக்கிறவன் உங்க அப்பா எல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. தோத்திரம், எங்க அப்பா நல்லா செருப்பு தைப்பாரு, அதனால நான் என்னையும் நல்லா வச்சிருக்கிறார். எங்க அப்பா செருப்பு தைச்சதானே போட்டு கிழிஞ்சிருந்தா தச்சு தரேனாராம். நீ போட்டுக்க செருப்பை கொடு, நான் ரிப்பேர் பண்ணி தரேனாராம். இதுதான் கான்செப்ட். இந்த வயலன்ஸ் எப்படி நம்மகிட்ட அந்த இருக்கா? இன்னைக்கு திருச்சபையில் நிறைய திருச்சபையில் ஒரு டைஸில் போனால் ஒரு 150 ஏக்கரில் சர்ச்சு, 2 சர்ச்சு, ஒன்று மேல் சர்ச்சு ஒன்று கீழ் சர்ச்சு, ஒன்று மேல் ஜாதிக்கு ஒன்று கீழ் ஜாதிக்கு. இன்னொரு ஊரில் போய் மெம்பர்ஷிப் கிட்ட எந்த ஊருன்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த ஜாதி இந்த சர்ச்சுக்கு போங்கன்னுவாங்க, நீங்கள் இந்த ஜாதி இந்த சர்ச்சுக்கு போங்கன்னுவாங்க. இன்னைக்கு இல்லை எந்த சர்ச்செல்லாம் இவங்களுக்கு சொந்தம், இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். எப்படி வன்முறை நாம் துருவாக்குறோம், அமைதியை நம்ம எப்படி ஏற்படுத்த முடியும்? ரெண்டு அந்த 1 சாமுவேல் 12:24 அதிகாரத்தில் எதிரி வந்துட்டான். எதிரியை கொல்ல போறார், தாவீதை சவுல் கொல்ல போறார். இந்த வனாந்தரத்திலுக்கும் போயா சாகடிக்கணும் 3000 பேரை கூட்டிட்டு போறார். அந்த நேரத்தில் அவனுக்கு எதிரி, தன்னை கொல்ல வந்த எதிரியை கொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கி தாவீதுக்கு. ஆனால் தாவீது கொல்லலை, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொல்லவில்லை. அந்த சூழலில் அமைதியை ஏற்படுத்துகிறார். அதுதான் 1 சாமுவேல் 24:17 இவ்வாறு சொல்லுது, வாசிங்க. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். அப்ப நீங்கள் நான் நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் இந்த வன்முறை சூழலில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய், இந்த சமூகத்தில் நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஒரு பிரிவினை வாதம் இல்லாத மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அப்படிப்பட்ட பிரிவினை, அதுதான் ரோமர்ல சொல்றப்போ நன்மையை நீ தீமையினால் வெல், அழகா சொல்ற. மத்தேயுல சொல்றப்போ 5 உனக்கு 1 மைல் கூட்ட 2 மைல் தூரம் அவன் கூட போ, அவன் கூட சண்டை போடாத, அவன் கூட சண்டை போடாத, அவன் கூட வாழ்ந்துரு, அவன் கூட ஒன்னாயிரு. எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம வைத்திருக்கிற வேதம் எவ்வளவு இனிமையான வேதம். இந்த வார்த்தைகள் என்பது ஒரு கடவுளுடைய வார்த்தைகள், மனிதனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று எழுதப்பட்டதல்ல, 1500 ஆண்டுகளுக்கு முன் தொகுக்கப்படுகிறது. எழுதப்பட்ட கருத்து 6500 ஆண்டுகளுக்கு முன்னால. எத்தனை? எங்க தாத்தா பேரு மகாலிங்கம், அவங்க அப்பா பேரு எனக்கு தெரியாது. இதேதான் உங்க நிலைமை, தெரியாது. அப்ப என்னுடைய வயது இப்ப 65, எங்க அப்பாவுடைய வயது அதுல இருந்து ஒரு 40 கூட்டிக்கோங்க, 40 கூட்டிக்கோங்க. 150 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஆட்களுடைய நிலைமை எனக்கு தெரியல. ஆனா 6500 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட சரித்திரம், இந்த சரித்திரம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்று, ஒரே கருத்து, கடவுள் ஒருவர். அதுதான் கான்செப்ட். லார்ட் இஸ் ஒன். இஸ்ரவேலே கேள், தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை என்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை, பிறரிடத்தில் அன்பு கூறு, லவ். அந்த அன்பில்லாதவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொந்த சகோதரி பெருமை பாராட்டவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? நீ
அண்ணன் தம்பி அவனுக்கே நீ சோறு பிள்ளை எனக்கு ஏடா லஞ்சம் கொடுக்குற, போயிட்டு வாடாங்கிறார். அதுதான் காணிக்கை கூடாது பலிபீடத்தில் வச்சுட்டு திரும்பி பாருங்கிறார். நீ கொண்டு வந்த காணிக்கை வேண்டான்னு சொல்லலை, நம்ம கொண்டு போற காணிக்கை அந்த வேண்டான்னு சொல்லலை, அங்கேயே வச்சிரு, வச்சுட்டு திரும்பி பாரு. திரும்பி பார்த்துட்டு நீ தவறு பண்ணியிருக்கேன், சகோதரோட ஒப்புரவாகு. திருச்சபையில் ஏற்றத்தாழ்வு எதுக்கு காணப்பட இருக்குன்னா எலெக்ஷன் எதுக்கு வந்துச்சுன்னா, இதில் ஒரே ஆளாக செக்ரட்டரியாக இருக்கக்கூடாது. ஒரு ஐயாவை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டைசிஸ் கவுன்சில் மெம்பர், பெர்மனண்ட் அவர் தானா டைசிஸ் கவுன்சில் மெம்பர் எப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒருவேளை இருந்தால் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தவறு இல்லை. ஆனால் அப்படி ஒருத்தரே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் எலெக்ஷன் வச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு என்ன ஆயிடணும், ஒப்புரவாயிடணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். இந்த திருச்சபை மக்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ நல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு திருச்சபை உண்டு, 35 ஃபேமிலி தான். எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா 35 ஃபேமிலியும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், நல்லா கொடுக்குறவங்க. ஆனால் வேற எவனையும் சர்ச்சுக்குள்ளே சேர்க்க மாட்டான். முடிஞ்சவொடனே சட்டை போடுவான், புதுசாக வரவன் ஓடிடுவான், சர்ச்சில் டாண்டு ஓடிடுவான், திருச்சட்டை மாதிரி போடுவான் முடிஞ்ச உடனே. இது திருச்சபை அல்ல. இந்த சூழலில் அதுதான் இன்னைக்கு அழகா நம்ம கொடுத்து தாவீது வளர்ந்தது காரணம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் எழுந்தவுடனே எனக்கு 1 நாளாகும் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். 5 மணி 5:30 மணிக்கு எழுந்தவுடனே வாசித்தேன், திரும்ப வாசித்தேன். அவனை ராஜாவாக்குறாங்க. அந்த ராஜாவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் எதுக்குன்னா, அவன் அந்த விட்டு கொடுக்கும் தன்மை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் என்ன பண்ண மாட்டேன், தொடமாட்டேன், தொடக்கூடாது. அவன் தனக்கு எஜமான், மூத்தவர், அதை மதிக்கும் தன்மை. அதுதான் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு வரை காத்திருக்க ஆண்டவர் அவருக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதனால அவர் ராஜாவாக மாறினார். இயேசு கிறிஸ்துடைய வன்முறை சூழலில் இந்த காரணத்துக்கு காரணம் என்னன்னா, அவர் விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவர். அவருடைய மெசேஜ் மலைப்பிரசங்கம் மத்தேயு 5:6-7 திரும்ப வாசிக்கிறப்போ, வீட்டுக்கு பூட்டு வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், மிலிட்ரி வேண்டாம். நான் அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் முந்தா நாள் வர்றப்போ ஒரு இடத்துல இறங்கி நடந்து வந்து அங்கே போய் ஸ்கேனில் நின்று கையை இப்படி தூக்கி இப்படி சுற்றணும். இப்படி சுற்றினா ஸ்கேன் என் உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுது. கஞ்சா இருக்கா, அப்படின்னு இருக்கா, எது கத்தி இருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லுது. என் பெட்டியெல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒரு 300 மீட்டர் நடந்து வந்து இன்னொரு வண்டியில் ஏறணும். எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு வரப்போ இப்படி தான் வரணும், இஸ்ரேலிருந்து ஜோர்டானுக்கு போகிறப்போ இப்படி தான் போகணும். இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வர இந்தியாவுடைய எல்லாம் எந்த அளவுக்கு வன்முறை அதிகமாகிக் கொண்டே இருக்கு. இந்த வன்முறை பைபிள் என்பது இந்த வன்முறை இல்லை, அன்பு, லவ். அதுதான் மத்தேயு இந்த 5 நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி 33-35. நீ நன்மையினால் தீமையை என்னால் வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்லு, உன் சத்துரு பசியாய்ந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. நீங்கள் ஏன் பெரியவனை பார்த்து கவலைப்படாதீங்க. இந்த சூழலில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? இந்த சூழ்நிலையில் நாம் மற்றவருக்கு சாட்சியுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? காந்தியடிகள் இந்திய தேசம் சுதந்திரம் கொடுக்க போதுன்ட்டாங்க. அவங்க வருமுன்ன ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடும் தனியாக இருக்கு. அவங்க ஆட்சி செய்கிறப்போ அவங்களுடைய வசதிக்காக ஸ்ரீலங்காவையும் தமிழ்நாட்டையும் ஒன்றா மாற்றுறாங்க. ஒரே கவர்மெண்ட், ஒரே ஜீவோ. அதே மாதிரி பாகிஸ்தான், இந்தியா ஒன்றா இருக்கு. அப்போ அந்த சகோதரர்கள், முஸ்லீம் முகமதிய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த பவர், நாங்கள் ஒரு 5 வருஷம் பிரதமராக இருக்கிறோம், நாங்கள் சிறுபான்மை, அவங்க கேட்குறாங்க. இதனால் பெரிய மதக்கலவரம் உண்டாயிட்டு, பெரிய மதக்கலவரம் 1946 49 வரை
பயங்கரமான மத கலவரம், கட்டுப்படுத்த முடியாத மத கலவரம். அப்படியே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கோத்ரா ரயில் இருப்பு மாதிரி ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால் போய் காந்தியடிகள் மக்களுக்குள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அமைதியை ஏன்னா அவருடைய கான்செப்டே மத்தேயு 5:6-7 தான். மத்தேயு 5:6-7 எத்தனை முறை ஒரு நாளைக்கு வாசிப்பார்னு தெரியாதான். அவருக்கு மனதில் எப்பெல்லாம் அமைதி இல்லையோ, எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ, எப்பெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வருதோ, அப்பெல்லாம் மத்தேயு 5:6-7 தான் வாசிப்பாராம். அது மட்டுமல்ல, அதை சொன்ன ஜீசஸ் அதன்படி வாழ்ந்தாரான்னு பார்த்தார். இயேசு அந்த கான்செப்டில் அப்படியே வாழ்கிறார். இயேசுடைய கான்செப்ட் என்ன? ராஜா, கிங்கு. உங்களுக்கு ஒரு ராஜா பிறக்கிறார், அதான கான்செப்ட். சமாதான பிரபு, அமைதியின் அரசு உங்களுக்கு பிறக்கிறார், அதுதான் கான்செப்ட். அதுதான் எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன செய்தி. கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் தாவீது பிறந்திருக்கிறார், அதுதான் கான்செப்ட். ரட்சகர், மீட்பர், ராஜா. அதை நம்பிதான் பேதுரு வந்தார், அதை நம்பிதான் யூதாஸ் காரியத்து வந்தார், அதை நம்பி எல்லாரும் வந்தான். ஆனா யாருமே நினைக்கல, அவங்க எதிர்பார்க்காத பேதுரு சொல்லார், இந்த சமாதானம்னு சொல்லி நீ சிலுவை எடுத்துட்டு போக கூடாது முட்டாள்னு சொல்றார் பேதுரு. மத்தேயு 16 பேதுரு பார்த்தா அப்பாலே போய் சாத்தானே, டெவில்ங்கிறார், தள்ளிப்படாங்கிறார், சாத்தான்கிறார். எதிர்பார்க்கல இயேசு கிறிஸ்து தப்பிச்சு வந்துருவான்னு. யூதாஸ் காரியம் தப்புதான் நினைச்சாரு, தப்பிச்சு வந்துருவான்னு. பேதுரு அப்படித்தான் நினைச்சாரு, தப்பிச்சு வந்துருவான்னு. ஆனா கடைசியில் சிலுவையில கூட தன் தலையை கொடுத்துறார். எல்லாவற்றையும் துச்சனமாக தூக்கி எறிந்து விட்டார். அதுதான் அவருடைய செய்தி, வாழ்க்கை ஈக்குவல். அதுதான் காந்தியடிகள். காந்தியடிகளுடைய கான்செப்ட் என்னன்னா, சூட்டு, கோட்டு, ஆப் கோட்டு எல்லாம் போட்டார். ஆனா என் மக்கள் கோமணம் தான் கட்டியிருக்கான், அவனுக்கு வேற வழி இல்லைன்னு சோழா வந்தான்ல, பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல போறப்போ பாக்குறப்பவே மதுரையில் அந்த ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டு 4 முளை வெட்டியை கட்டிட்டார். என் மக்கள் இப்படித்தான் இருக்கா, நான் இப்படித்தான் வாழ்வேன். இதுதான் வன்முறை சூழல். அந்த காந்தியடிகள் தான் அந்த வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு பெரிய மத கலவரம் நடக்கிறப்போ அந்த மக்கள்கிட்ட போய் பாஸ்டிங் இருக்கிறார். ஒரு நாள் அந்த மக்களை சந்திக்க போறேன்னு சொல்றார், நாளைக்கு இந்த மக்களை பார்க்க போறேன் இந்த ரோட்லன்னு. தீவிரவாதிகள் அந்த ரோட்டில் கொண்டாந்து பாட்டிலோடு, கல், முள், கொடிய காலில் என்னெல்லாம் குத்துமோ அதெல்லாம் போடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என் கால் குத்தப்பட வேண்டான்னு இதெல்லாம் போட்டிங்கன்னு செருப்பை அவுத்துட்டு அந்த நடந்தாராம். காலில் ரத்தம் வடிஞ்சுதான். அதுக்கப்புறம் இந்த மத கலவரம் குறைந்தது, அவ்வளோதான், முடியலை. இதுதான் அமைதி. இன்னைக்கு அந்த அமைதி காணப்படுதா? அதுதான் ஒரு லாயர் எழுதுகிறப்போ ஒரு டைசிஸ்க்கு எழுதுகிறார், நீங்கள் வச்சிருக்கிறது பைபிளு, அந்த பைபிள் அமைதியை கொடுக்கு, அன்பை கொடுக்கு, மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கு. அந்த பைபிளை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட அந்த அன்பே இல்லையே, நீங்கள் அதை வச்சுக்கிறதுக்கு யோகியதையே இல்லையே. அந்த யோகியதை இருக்கணும்னா முதலாவது நம்ம புருஷன் மண்டாட்டி என்ன பண்ணக்கூடாது, அதுக்குத்தான் முதல்ல சொன்னேன், பப்பப்பா பப்பப்பா. அது சொல்லிடு, கேட்கல. இதுக்கு தான் நேற்று இந்த கான்செப்ட் தான் அதை பார்த்தானு எனக்கே தெரியல. நானே உட்காந்து ரொம்ப நேரம் சிரித்தேன். ஆனால் காலையில் தான் தலைப்பை பார்த்தேன். இந்த சூழ்நிலையில் நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? இன்னைக்கு இந்தியாவின் உலக நாடின் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் கருப்பு வெள்ளைங்கிறான், ஒருத்தன் கலருங்கிறான், ஒருத்தன் ஜாதியை சொல்கிறான். உலக அளவில் நான் புதன்கிழமை ஆரம்பித்து வியாழன் வெள்ளி நேற்று வரை அந்த பகுதிக்குள்ளேயே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பகுதியில் மிலிட்ரி செக் பண்ணுது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், 200 மீட்ரு 300 மீட்டருக்கு ஒருக்கா மிலிட்ரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. முந்தா நாள் ஒரு கிராமத்துக்குள்ள, ஒரு மலை பிரதேசத்துக்குள், ரோடு சாலை வசதி இல்லாத இடத்துல போகிறேன். இந்த பிள்ளைகளை மாதிரி வாலிப பிள்ளைகள் நின்று செக் பண்ணுது. அவங்க எங்களை பார்க்குறப்பவே எங்களுக்கு பயமாக இருக்கு. அவங்க அந்த மக்களுடைய தீவிரவாதிகளாம், மாவோயிஸ்டுகளாம், நக்சலைட். அவங்க எங்கள் பகுதிக்கு யார் வர்றீங்க, நீங்கள் யார்? என்னை வழிநடத்தி கொண்டு போனவர் ஒரு கலெக்டருடைய ஹஸ்பண்ட், ஒரு பெரிய பிஷப் அவர் கலெக்டருடைய ஹஸ்பண்ட். ஒரு 40 கிலோ தான் இடம் இருப்பார் அவர்.
தைரியமாக பேசுகிறார், சொல்கிறார். நாங்களாம் உள்ள பயந்து இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கு. நான் சொல்வது மணிப்பூர் ஃப்ளைட்டில் போனால் 5 மணி நேரம், 3000 கிலோமீட்டர். ராமநாதபுரம் போங்களேன், ஒருத்தர் மதுரையிலேருந்து கல்யாண கார்டு கொடுக்க போனார். நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நாளைக்கு முன்னால், 10-15 வருஷத்துக்கு முன்னால். எங்கடா போகிறாங்கிறார், பொண்டாட்டியும் புருஷனும் போகிறாங்க. அவங்க ஊர் பேரை சொல்கிறாங்க. அவங்க சொன்ன ஊர், அந்த ஊருக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்கா, நம்ம மதுரையிலேருந்து போகிறாங்க. அது ஒரு ஜாதிக்காரன், 2 பேரையும் கொண்டுட்டாங்க. இந்த ஜாதிக்காரன் என்ன? இன்னைக்கு தமிழகத்தில் இப்படிப்பட்ட நிலைமை நடைபெறுகிறது. இந்த வன்முறை சூழலில் அமைதியை கொடுப்பதான் உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. ஒருவேளை இந்த அமைதி என்ன குடும்பத்தில் முதலாவது நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் கொடுத்த நாம் திருச்சபையில் அமைதி கொடுக்க வேண்டும். திருச்சபையில், இந்த திருச்சபை 25 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த திருச்சபையில எவ்வளவு சண்டையில் எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு அந்த ஒரு சூழ்நிலை வர்றப்போ அந்த சமூகத்தின் மத்தியில் இன்னைக்கு எங்க அமைதியில அந்த நம்ம திருச்சூர்ல தான் போலீஸ்காரங்க பூட்ஸ் காலோடு எலெக்ஷன் நடத்துறாங்க. உள்ள வந்து எலெக்ஷனே நடத்த முடியாத நிலைமை இன்னைக்கு திருச்சபைகளில். சென்னையில் அப்படி இல்லை. ஒரு சில பேராயங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் ரொம்ப மட்டமா இருக்கு. இந்த அமைதியின் சூழ்நிலை ஏற்படுத்த நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். நம்ம ஜெபிச்சிட்டாலே போதும். உங்களுடைய ஜெபத்தில் இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக, இந்திய மிஷனுக்காக. நேற்று காலையில் உள்ள நேரம் ஃபவுண்டேஷன் போட்டோம் அந்த கிராமத்தில். இங்கேருந்து 3000 கிலோமீட்டர் தள்ளி 250 குடும்பம், 100% கிறிஸ்டின். எல்லாரும் கிறிஸ்டின். ஒரு வசதியான இடத்துல வாழ்கிறாங்க. அங்கே இருக்க மக்களால் அடித்து விரட்டப்படுறாங்க. அவங்க வீடுகள் சூறையாடப்படுகிறது, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், வீடு எரிக்கப்படுகிறது, கடைகள் எரிக்கப்படுகிறது. தன் வாழ்க்கையை தேடி அந்த மக்கள் அனாதையாக ஒரு கிராமத்துக்கு, ஒரு மலைக்கு வர்றாங்க. அந்த மலையில் ஒரு NGO, ஒரு சமூக பணி, ஒரு வீடு 1.25 லட்சம் ரூபான்னு 300 வீடு கட்டியிருக்காங்க. 300 வீடு. அந்த இடத்துல சர்ச்சுக்கு ஒரு இடம் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நேற்று NMSI சார்பாக ஃபவுண்டேஷன் போட்டோம், நேஷனல் மிஷனரி சொசைட்டி சார்பாக. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா வேல்யூன்னு. அந்த மக்கள் வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே போகிறோம், பீரோ இல்லை, கட்டில் இல்லை. 2 வீடை பார்த்தேன் உள்ளே போய். அந்த ஷெட்டை ரெடிமேடாக அப்போ கட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடிமேடாக அங்கே பெட்ஷீட் வாங்கியிருக்காங்க. பாத்திர பண்டங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவ்வளோ வறுமை, அவ்வளோ கொடுமை அந்த மக்கள் மத்தியில். ஒன்றுமில்லாத நிலைமையில் அந்த ஏற்றத்தாழ்வு வன்முறை வந்தபொழுது அந்த மக்களுடைய நிலைமை என்ன? முதல்ல 2 நாள் 3 நாள் பிள்ளைகளுக்கு பால் இருந்திருக்காது, குடிக்க சாப்பிட சோறு இருந்திருக்காது. இன்னைக்கு ஓரளவுக்கு செட்ரேட் ஆகியிருக்காங்க. இந்த வன்முறை வேணுமா? நாம் அமைதியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அடுத்த வாரம் அட்வென்ட், இயேசுவின் வருகையின் காலம். அமைதியின் அரசர், தாவீதின் குமாரர், உங்களுக்கு சமாதானம். அந்த சமாதானத்தை கொடுக்க அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அந்த சமாதானத்தை கொடுக்க அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறோம். ஒரு மிசி கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றிப்பா. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. என் மனதில், என் குடும்பத்தில் ஒரு அமைதியை தாங்க. அந்த அமைதியை நான் மற்றவர்களுக்கு சொல்லுகிற மக்களாய் எங்களை ஆசீர்வதிங்க என்று எங்களை வாழ்த்துங்கப்பா, வழிநடத்துங்க. இந்த சூழ்நிலை எங்களுடைய மனதில் ஒரு அமைதியை கொடுங்கப்பா. எனது வாழ்க்கையில், எனது குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுங்க. ஏக்கத்தோடு குடும்பத்தின் அமைதிக்காக, கணவன் மனைவி பிரிந்த நிலைமையிலப்பா, ஏதோ ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் எங்க அக்காவுக்கு கொடுத்த என்பதற்காக என் கணவர் என்னோடு பேசல, அவருடைய சகோதரருக்கு கொடுத்தார் என்பதற்காக நான் அவரோடு பேசல. எங்க குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலைமை,
ஒரு அமைதியை தாங்க தகப்பனே ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காகப்பா. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லாத நிலைமையில என் பிள்ளைகள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பீரோ தரேன், இவ்வளவு கட்டில தரேன், இவ்வளவு தரேன்னு சொன்னா நான் கொடுக்க முடியாத நிலைமை. இன்னைக்கு மகள் அமைதி இல்லாத நிலைமையில வச்சிருக்காங்க. அந்த அமைதியற்ற சூழ்நிலை இந்த பிள்ளைகளுக்கு அமைதியின் வாழ்க்கையப்பா. பணம் தான் அமைதி இல்லை. அந்த பணத்தை நீங்க பூமி நிறைவும் என்னுடையதுன்னு சொன்னாங்க, வானம் பூமியும் என்னுடையன்னு சொன்னாங்க. அந்த அமைதியற்ற சூழ்நிலை வாழ்கிற அந்த குடும்பங்களுக்காக தகப்பன அமைதியின் சூழ்நிலை. பிள்ளை பெண் பிள்ளை நிறைய நகை போடணும், அதனால பெண் பிள்ளை பிறந்தால கணவோடு என்னோடு பேசலன்னு மன வருத்தத்திற்கு அந்த மகளுக்கு ஒரு அமைதியை கொடுங்கப்பா. எங்களுடைய சமூகத்துல நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ, ஜாதிங்கிற ஒரு பிரிவை எங்கள் எங்கள் மட்டத்துல அலைக்கழித்தோடு அந்த பிரிவிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை நீங்க தரப்போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும் அப்பா, உங்களுடைய இறக்கம் எங்களோடு வரட்டும் அப்பா, உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரும் இங்க பெஸ்ட் பண்ண போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்க விசேஷமாய் பேராயருக்காக, பேராயர் கீழ்ப்படிச ஆயர் பெருமக்களுக்காகப்பா. ஒவ்வொரு மிஷன் போர்டு, பைபிள் அம்மா ஹாஸ்டல் போர்டு, ஒவ்வொரு போர்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஆயருக்காக, ஆயர் குடும்பங்களுக்காக, கேட்டகிஸ்ட் மற்றும் திருச்சபையுடைய செயலர் பொருளர் குடும்பங்களுக்காக, சிறப்பாய் பாடல் பாடிக்கொண்டிருக்க பாடல் குழுவிற்காக, சண்டே ஸ்கூலுக்காக, வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிராமத்துல இந்த அரக்கோணம் பகுதியில நாங்கள் மலையில் மேல் இருக்கும் பட்டணமாய் மற்றொருக்கு சாற்றுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும். யாரெல்லாம் வேதனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, அமைதியற்ற சூழ்நிலையில, அதாவது வன்முறையில வாழ்ற அந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்க போற தயவுக்கு கூட நன்றி. ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆமென். God bless you.